யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசி கேட்போம். யோவான் 16:13. சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஆராதனை இதுவரை நீர் ஆசீர்வதித்தீர். இந்த வேளையிலும் உம்முடைய வார்த்தை நீர் எங்களோடு பேசும், அந்த ஒவ்வொருவரோடு பேசும். ஆண்டவரே, பேசுகிற தேவன் ஆண்டவரே, நீங்கள் எங்களோடு பேசும், உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, சத்திய ஆவியானவர், அல்லேலூயா, அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும், அல்லேலூயா, உங்களை நடத்துவார். அவர் சுயமாய் என்ன பண்ண மாட்டாராம், பேசாமல் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை அறிவிப்பார். அல்லேலூயா. அப்போ சுயமான ஒரு தனக்குரிய சும்மா பேசுறதில்ல, தேவையில்லாமல் வீண் பேச்சு பேசுறதில்ல. அல்லேலூயா. அப்போ பேசுகிற காரியம்லாம் எதை குறித்து பேசுகிறார் ஆவியானவர்? பரலோகத்தை குறித்து பேசுகிறார். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் தேவனுடைய ராஜ்யம் எதில் இருக்குதான்? எதில் இருக்குது தேவனுடைய ராஜ்யம்? பேச்சில் அல்ல, பலத்தில். அல்லேலூயா. இப்போ பேச்சில்னா தேவ சமூகத்தையே உணராமல் பேசினே இருக்கிறாங்க பார்த்தியா, அது இல்லை தேவராஜ்யம். தேவ சமூகத்தில் இருந்து பேசுகிறது தான், அதுதான் தேவ பலனாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளே நம்மளை நடத்துகிறார். அல்லேலூயா. அப்போ சத்தியம் என்றால் என்ன? சத்தியம் என்றால் என்னென்ன? 17ஆம் வசனம் வாசிங்க. உம்முடைய சத்தியத்தினாலே, அப்பொழுது 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய வசனமே சத்தியம். அல்லேலூயா. அப்போ சத்தியம் என்பது உண்மை. அப்போ அவருடைய வசனம் உண்மையா இருக்குது. அல்லேலூயா. அது ஜீவனா இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த சத்தியத்தினாலே என்ன பண்ண, பரிசுத்தமாக்கும். அப்போ இந்த வசனம் நீங்கள் கேட்க கேட்க, இதை நீங்கள் படிக்க படிக்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தம் உண்டாகிறது. அல்லேலூயா. இன்றைக்கி எத்தனையோ பேர் இந்த வசனத்தை கேட்காததுனால தான் என்ன இல்லை, ஒரு மாற்றமே இல்லை, விடுதலையே இல்லை. அல்லேலூயா. அவங்க பாருங்கள், ஏதோ ஒரு வார்த்தை, ஏதோ 2 பாயிண்ட்டு, ஏதோ ஒரு பாயிண்ட்டு கேட்டு போகணுன்னு அப்படி இல்லை. ஒவ்வொரு முறையும் இந்த வார்த்தைக்காக நீங்கள் தாகமாக இருந்தீங்கன்னா, அல்லேலூயா. ஏசி சபையில் பாஸ்டர் ஜெரோமையா அவர்கள் பார்த்தீங்கன்னா, அவர் தேவன் அவரை அந்த சத்தியத்துக்குள்ளே வளரும்போது அந்த வசனத்தை படிச்சுனே இருப்பார். பைபிள் பார்த்தா மடங்கி இருக்கும். அவர் பார்த்திங்கன்னா முன்னாடி போகும்போதே ஆட்டோவில் போகிற வசனம், எதனா ஒரு காடு குத்தா கூட அந்த வசனத்தை பார்ப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், அந்த வசனம் அதை எதிர்பார்க்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அப்போ இந்த சத்தியம் நீங்கள் கேட்கிறது மாத்திரமல்ல, இந்த சத்தியம் உங்களுக்குள்ள வாசம் பண்ணணும். அல்லேலூயா. நீங்கள் யோவான் 1:14 சொல்லுகிறது. யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேராளனுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அந்த வார்த்தை கிருபையினாலும் சத்தியத்தினாலும். அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தை என்ன வார்த்தையா? இது கிருபை. அல்லேலூயா. இரக்கம். அல்லேலூயா. இந்த இரக்கமும் இந்த வார்த்தை வல்லமை நிறைந்து உங்களுக்குள்ளே வாசம் பண்ணும்போது அது மகிமையா இருக்குமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இது வெறும் கைத்தாளமாக வெறும் வார்த்தையாக இருக்குமானா உங்கள் வாழ்க்கையில் என்ன உண்டாகாது? ஒரு மாற்றமே உண்டாகாது. அல்லேலூயா. இது ஆவி நிறைந்ததாய், அல்லேலூயா, ஜீவன் நிறைந்ததாய் இது உங்கள் காதுகளுக்குள்ளே போகும்போது, உங்கள் அவயங்களுக்குள்ளே போகும்போது அது வியாதியை உங்களை விட்டு நீக்கி உங்களை சுகமாக்கும். உங்கள் தோல்வியான காரியங்களை உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் பயந்து இருக்கிற காரியங்களில் எல்லாம் பயத்தை நீங்களாக்கும். அல்லேலூயா.
அப்ப இந்த வார்த்தை என்ன செய்யுது? கிருபையினாலும் சத்தியத்தை நிறைந்தவராய் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணணும். அல்லேலூயா. அது உங்களுக்குள்ள வாசம் பண்ணி உங்களுக்குள்ள என்ன பண்ணணுமா? உலாவணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே உலாவுகிறத நீங்க உணரணும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தர் தன்னோடு உலாவுகிறத உணராம இருக்கிறோம். அல்லேலூயா. ஆதாம் தேவ பகலின் குளிர்ச்சியான வேலையில கர்த்தர் உலாவுகிற இடத்துல இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா சத்துரு அவனை வஞ்சித்த போது, ஆமென், அந்த வஞ்சிக்கிற நேரத்தில் உலாவுகிறத உணரல. அவன் தவறுல பாவத்தில் விழுந்துட்ட பிறகு கர்த்தர் கூப்பிடுறார், ஆதாமே எங்க இருக்கிற? அப்போதான் அவன் என்ன நினைக்கிறான்? ஐயோ, கர்த்தருடைய சமூகத்தை விட்டுட்டோமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் பாருங்க, விருட்சத்தின் இலைகளில் போய் தன்னை என்ன பண்றான்? மூடிக்கிறான். அல்லேலூயா. நீ சரியா தேவ சமூகத்தில் இருந்தா நீ எதுக்கு போய் என்ன பண்ற? ஒளிந்து கொள்ளுகிற. எதுக்கு உனக்கு மறைவான ஒரு வாழ்க்கை? வெளிப்புறமான தெளிவா அப்பா பிதாவை கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தை உனக்கு கொடுத்திருக்கிறாரே. நீ எதுக்கு மறைஞ்சிருக்கிற ஒரு வாழ்க்கை? நீ எதுக்கு பயந்திருக்கிற ஒரு வாழ்க்கை உனக்கு வேண்டும்? அல்லேலூயா. அப்ப சிம்சோன் மேலே எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போ இறங்குவார்னா, எப்போலாம் நீ அவருக்கு பாத்திரமா இருக்க அப்பெல்லாம் இறங்குவார். இப்ப தெலீலாவின் மடியில் போயிட்டார், இறங்குவாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. நீ தேவ சமூகத்தில் லாசரு யார் மடியில் இருந்தான்? ஆபிரகாம் மடியில் இருந்தார். அல்லேலூயா. இவன் எப்பொழுதெல்லாம் பெலிஸ்தரை முறியடிக்கிறானோ கர்த்தருடைய நடத்துதலுக்கு தான் அப்பெல்லாம் ஆவியானவர் இறங்குவார். ஆனா உன் இடம் மாறும்போது, உன்னுடைய சூழ்நிலை மாறும்போது, அல்லேலூயா, பாருங்க, அவன் தெலீலாவின் மடியில் இருந்தான். இப்போ எப்போதும் போல ஆவியானவர் இறங்குவார் நினைச்சு இறங்குனாரா? இறங்கல. அல்லேலூயா. எப்போதும் நீ அவரோடு இருந்தாதான் அப்போது உன் கூட இறங்குவார். அல்லேலூயா. நீ அவருடைய சமூகத்தை உணரலைன்னா ஜாக்கிரதையா இரு, ஆபத்து வரும். அல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் உன் வாய் படபடன்னு தடுமாறுதுன்னா உனக்குள்ள பிரசன்னம் இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. சில பேருக்கு பேர் ஜெபம் பண்ணவும் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி கடகடன்னு ஓடுவாங்க. ஆனால் இப்போ தேவ சமூகத்தை குறைஞ்சிட்ட பிறகு சோத்திரம் பண்ணுறது ஜெபம் தடுமாறுதுன்னா என்ன ஆச்சு? ட்ரெயின் இன்ஜின் என்ன ஆயிடுச்சு? ரிப்பேர் ஆகிக்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. முன்னாடி வேகம் இருந்தது, அபிஷேகம் இருந்தது, வேகமாக போகுது ஜெபம். ஜெபம் வேகமாகுது, அப்படியே ஆவி நிரம்புது. இப்போ என்ன ஆகுது? அல்லேலூயா. எல்லாமே குறையும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால தான் பேதுரு சொல்கிறார், கடைசி காலத்தில் ஜெபம் பண்ணுவதற்கு நீ ஜாக்கிரதையாயிரு. அல்லேலூயா. முடிவு சமீபமாயிற்று, ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாய். இங்கே யோவான் சொல்லுகிறார், அவர் தம்முடைய சுயமாய் பேசவில்லை, தாம் கேள்விப்பட்டதை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை அறிவிக்கிறார். அல்லேலூயா. இப்போ அபிஷேகம் பெற்று நம்ம என்ன பண்ணுறோம்? நல்லா அந்நிய பாஷை பேசுகிறோம். நம்ம நினைக்கிறோம், ஓ அபிஷேகம் பெற்றிருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆரம்பத்தில் பேசின வார்த்தை அது. அல்லேலூயா. நீ அபிஷேகத்தை பெற்றிருக்குவாய்னா ஆண்டவர் இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு ராஜ்யத்திலிருந்து உனக்கு ரகசியங்களை சொல்லி கொடுக்கிறார். நீ அதை அறியாமல் இன்னும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே இருந்துன்னு டபடபடபடபன்னு அந்நிய பாஷை பேசிக்கிட்டு, அல்லேலூயா, அல்லேலூயா, உன் வாழ்க்கை சரிப்படுத்திட்டு நீ பேசுகிற பாஷை அது கர்த்தருக்கு ஏற்புடையதாக இருக்கிறது. அல்லேலூயா. இங்கே வசனத்தை வாசிக்கிறோம், நீங்கள் வாசிங்கள். யோவான் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யோவான் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சுயமாய் பேசுகிறவன், சுயமாய் பேசுகிறவன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். தன்னை அனுப்பினவருடைய மகிமையை தேடுகிறவனோ. அல்லேலூயா. இன்னைக்கு நாம் சுயமா பேசுகிறோமா? ஆமென். அவருடைய மகிமையை நாம் பேசுகிறோம். அல்லேலூயா. அப்ப அவருடைய மகிமையை தேடுகிறவன் உண்மை உள்ளவனா இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய ஆவியானவரிடத்துல நீ உண்மையா இருந்தினா அவருடைய மகிமையை நீ பார்க்கலாம். ஆமென். அவருடைய வல்லமையை நீ பார்க்கலாம். அல்லேலூயா. சுயமாய் உனக்குள்ள இஷ்டத்துக்கு நீ பேசி, அல்லேலூயா, ஒரு சுய வாழ்க்கையில நீ இருக்காத, வளர்ச்சியற்ற ஒரு வாழ்க்கையில இருக்காத. இன்னைக்கு கர்த்தர் உன்னை ஒரு வளர்ச்சி உள்ள ஒரு வாழ்க்கையில கொண்டு போக விரும்புகிறார். அல்லேலூயா.
சுயமான ஒரு மகிமை, சுயமான ஒரு ஆசீர்வாதம், சுயமான காரியத்துக்கு நீ என்ன பண்ணாத, உன்னை விட்டு கொடுத்துருக்கிறத. ஆவியானவர் உன்னை நடத்தணும், ஆவியானவர் உன்னை கண்ட்ரோல் பண்ணணும், ஆவியானவர் உன்னிலிருந்து பேசணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சுய மகிமை நீ தேடாத. யோவான் 12:40-50 50ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 12:50. அவருடைய கட்டளை நித்திய ஜீவனா இருக்கிறது என்று அறிவேன். 49 வாசிங்க. நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது என்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. நான் சுயமாய் பேசவில்லை, என்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது என்னதென்றும் என் அனுப்பின பிதா எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, இந்த அபிஷேகம், இந்த அந்நிய பாஷை, அல்லேலூயா, இது உலகத்தினால் உண்டானதல்ல, இது பரலோகத்தினால் உண்டான தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. அப்ப இதை நீங்கள் உணர்ந்து இதை நீங்கள் பேச பேச கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்களுக்குள்ளிருந்து ஆவியானவர் பேசுவார். அல்லேலூயா. 3 காரியங்களை நாம் தியானிக்கலாம். இந்த சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளே நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. முதல் காரியம், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் உங்களுக்கு போதிக்கும். சத்தியம் உங்களோடு இருந்து வழி நடத்தும். நேரம் இருந்தால் 4வது சொல்கிறேன், சத்தியம் மகிமையை வெளிப்படுத்தும். அல்லேலூயா. சத்தியம் விடுதலையாக்கும், சத்தியம் போதிக்கும், சத்தியம் உங்களோடு இருந்து வழி நடத்தும், சத்தியம் மகிமையை வெளிப்படுத்தும். அல்லேலூயா. முதல் காரியம், யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கப்போம். யோவான் 8:32. அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அப்போ நீங்க சத்தியத்தை அறியணும். சத்தியம் யாரு? இயேசு. இயேசுவை நீங்க அறியாம உங்களுக்கு விடுதலை இல்லை. அல்லேலூயா. இயேசு யாரு? இயேசு யாரு? யாரு? இப்படியே மாத்தி மாத்தி சொல்றது. இயேசு யாரு? சத்தியம். சத்தியம் யாரு? இப்படியே. அல்லேலூயா. இயேசு யார்? தேவனுடைய குமாரன். அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துக்கு ரட்சிக்கும்படியாய் வந்தார், ரட்சகர், மீட்பர். அல்லேலூயா. அப்ப அவருடைய குணாதிசயங்களை அறியணும், அவருடைய சுவாபங்களை அறியணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவர் இந்த உலகத்துக்கு ஏன் வந்தார்? அடிமைதனத்திலிருந்து மீட்கும்படியாக ரட்சகராக வந்தார். அல்லேலூயா. அப்ப நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அவரை அறிய அறிய விரும்புகிறீங்களோ கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவார். நீங்க அவரை தேட தேட, அவரை பார்க்க பார்க்க, அவரோட பேச பேச நீங்க எவ்வளவு நேரம் எடுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவார். அல்லேலூயா. அப்ப அவரை தேடுறதுக்கே உங்களுக்கு நேரம் இல்லை, அவரை பார்க்கறதுக்கே உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அவரால் எப்படி உங்களுக்கு ஒரு விடுதலையை தர முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்தில் மெய்யான விடுதலை தருகிறவர் இயேசு. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் எல்லையில், உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சூழ்நிலை விடுதலை தருகிறவர் இயேசு. அல்லேலூயா. இயேசு இல்லாமல் விடுதலை இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அது சிறையில் இருந்தால் கூட விடுதலை இல்லை. இந்த இயேசு தான் விடுதலையை தருகிறவர். நீங்க அடுத்த வசனம் வாசிங்க, 33ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளா இருக்கவில்லை, விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர்? நீங்க சொல்றீங்க நாங்க ஏசப்பா பிள்ளையா தானே உள்ள வந்திருக்கிறோம், ஞானசானம் எடுத்துக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், ஆமென், பைபிள் எடுத்துன்னு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. நோட்டெல்லாம் எழுத ஆரம்பிச்சிருக்கிறோம், முக்காடு போட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. முழங்கால் படிடுகிறோம். எங்களை பார்த்து நீங்க அடிமைன்னு சொன்னா எப்படியா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஏதோ சொல்றது, பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமை. அல்லேலூயா. அப்ப இங்க அவங்க சொல்றாங்க, பரிசு, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோமே, எங்களை பார்த்து நீங்க என்ன சொல்றீங்க? அடிமைன்னு சொல்றீங்களே. அல்லேலூயா. உன்னை அடிமைத்தனம் தான் விடுதலை இருக்கிறார். இன்னும் சில காரியத்தில் நீ அடிமையா இருக்கிற, அது உனக்கு தான் தெரியும். அல்லேலூயா. உனக்கும் தேவனுக்கும் தான் தெரியும் என்ன அடிமையா இருக்கிறேன், என்ன அதனால விடுதலை ஆக முடியல, இன்னும் எனக்காக இன்னும் ஆண்டவரை நான் தேட முடியல, இன்னும் என்னை விட்டு கொடுக்க முடியல, இன்னும்
என் ஆண்டவர் என்னை சந்திக்க முடியலை, நான் இன்னும் ஆண்டவரோடு நெருங்கி வர முடியலை. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்கிறேன், இந்த கடைசி காலத்தில் நம்ம ஆண்டவரோடு கூட இருக்க வேண்டும். இந்த சத்தியத்தை நீங்கள் அறிகிற அறிவின் வாசனை உங்களுக்குள்ளே மற்றவர்கள் பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்று கூட அபிஷேக கூடத்தில் சொன்னேன், லாசரு வீட்டில் என்ன இல்லை, என்ன இல்லை, வாசனை இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா 10:32 வாசனை இல்லை, லாசருவும் இல்லை, அங்கே என்ன இல்லை, பந்தியும் இல்லை, ஐக்கியமே இல்லை. ஆனால் யோவான் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா பந்தி இருக்குது, ஐக்கியம் இருக்குது, வாசனை இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம் என்ன? அல்லேலூயா. அங்கே ஒரு விடுதலை, ஆண்டவர் உனக்கு ஒரு விடுதலை தருவார்னா நீ வீட்டுக்குள்ள ஐக்கியமா இருப்ப, கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியமா இருப்ப, பிள்ளைகளுக்குள்ள ஐக்கியமா இருப்ப, தேவனுடைய பரிசுத்த கூடாரத்தில் நீ ஐக்கியமா இருப்ப. அல்லேலூயா. சத்துரு உன் நடுவில் வரவே முடியாது, உன் எல்லையில் வரவே முடியாது. அல்லேலூயா. அந்த ரங்கத்தில் பார்க்கிற தேவன் உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அல்லேலூயா. அப்ப நீ ஆண்டவரை தைரியமா பார்க்கலாம். அல்லேலூயா. நீ விடுதலை ஆகாத வரைக்கும் அவரை நேராக பார்க்கவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க ஆபிரகாமின் குமாரத்தி ஆண்டவரை நேராக பார்க்க முடியல. அல்லேலூயா. வாசிங்கள் லூக்கா 10ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம். லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால், அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாது. இங்க ஆபிரகாமின் குமாரத்தி, அல்லேலூயா, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குமாரத்தி, ஆலயத்தில் இருக்கிற ஒரு குமாரத்தி. அல்லேலூயா. ஆனா எப்படி இருக்கிறா? கூனி குறுகி இருக்கிறா. ஏன்? கர்த்தரை பார்க்க முடியல, சத்தியம் இல்லை, சத்திய விடுதலை இல்லை. அல்லேலூயா. விடுதலை இல்லை ஒரு வாழ்க்கை இல்லை. அன்பான தேவ ஜனமே, நீ ஆலயத்தில் வந்தும் ஆண்டவரை தேடி இன்னும் உனக்கு விடுதலை இல்லைன்னா உன் வாழ்க்கையில் கூனி குறுகி இருக்கும். அல்லேலூயா. உன்னை கனப்படுத்துறதுக்கு, உன் முகத்தை பிரகாசிக்கிறதுக்கு, உன்னை பயன்படுத்துறதுக்கு தான் கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறாரு. நீ கூனி குறுகி போய் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள நீ மூழ்கி இருக்க ஆண்டவர் உன்னை கொண்டு வரல. அல்லேலூயா. அவள் ஆபிரகாமின் குமாரத்தியா இருந்தான், ஆண்டவர் மேல விசுவாசமா இருந்தா. இந்த விசுவாசம் முக்கியமா இருக்கணும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு நீ பிரியமா இருப்பது கூடாத காரியம். அவர் மேல அன்பு இல்லாமல் இங்க உட்கார்றதுக்கு உனக்கு ஆசீர்வாதம் இல்லை. நீங்க உட்கார்ந்து இருக்குன்னா, ஆண்டவரே நான் நிமிர்றேன், ஆண்டவரே நான் விடுதலை ஆகணும், ஆண்டவரே என்னால் சில காரியங்கள் விடுதலை ஆக முடியலன்னு அந்த உண்மையான ஒரு வேண்டுகோள் உனக்குள்ள இருந்தா இன்னைக்கு கர்த்தர் விடுதலை ஆக்கார் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்திலும் அவனை கர்த்தர் உன்னை உயர்த்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் வாசிங்கள் 16 வசனம் வாசிங்க. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாக இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்துவிட வேண்டியதில்லையா? ஆலயத்துக்கு வந்து அவ கட்டப்பட்டு இருக்கிறா. அப்ப ஆலயத்துக்கு வராம உனக்கு கட்ட அவிழ்க்க முடியுமா? நீ ஆலயத்தில் வந்தா அது எப்படிப்பட்ட கட்டா இருந்தாலும் கட்ட அவிழ்க்கார் வல்லமை உள்ளவர். ஆண்டவர் பலவீனம் இருக்குது, சில பலவீனத்தில் விடுதலை ஆகணும். ஆனால் அந்த பலவீனத்தோட என் மகனும் என் மகளும் என் ஆலயத்துக்கு வர்றாங்களே, நிச்சயமாக கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்க ஒரு வல்லமை உள்ளவர். நீ ஆலயத்தில் வராம என்ன பாஸ்டர் வந்து உன்னை விடுதலை ஆகினாலும் முடியாது, ஜெபம் பண்ணாலும் முடியாது. அல்லேலூயா. உன் கால ஆலயத்தில் வந்து நிற்கணும், ஆண்டவரத்தில் நீ சரண்டர் ஆகணும், நீ ஒப்பு கொடுக்கணும். நீ ஆண்டவரை உம்முடைய ரத்தத்தினால என்னை கழுவும் ஆண்டவர், என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை. நீ ஆண்டோடைய சமூகத்தில் ஆயக்காரனை போல தன் மார்பிள் அடித்தா. அல்லேலூயா. மார்பிள் அடிச்சுட நான் பாவியான மனுஷன் ஆண்டவரே, வானத்துக்கு நான் துணிய எனக்கு இல்லை, மனசு இல்லை ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், அவன் அல்ல இவனே நீதிமான். அவர் தகப்பன், நல்ல தகப்பன் உனக்கு இருக்கிறார். உன்னை மார்போடு அணைக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார். சத்துருவு பிடியிலிருந்து உன்னை தூக்கி விடக்கூடிய ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். சத்துரு உன்னை விட தள்ளி உன் மேல இருக்கிற மகிமை எடுத்து உனக்குள்ள இருக்கிற நல்ல வாழ்க்கை கெடுக்கக்கூடிய சத்துரு உன் பின்னாடி வந்து கொண்டிருக்கிற அன்பான மகனே மகளே, இன்னைக்கு ஆண்டவர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஒரு விடுதலை உனக்கு தேவை. இன்னைக்கு உனக்கு மெய்யான விடுதலை தேவை, மெய்யான ரட்சிப்பு தேவை, மெய்யான சந்தோஷம் தேவை.
நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டு இருக்கிற. உன் பேர்ல குறை இருக்குது, ஆனா நிறைவான ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. அந்த குறையை நீ சரிப்படுத்து. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க இருக்கிற பரிசேயன் சொல்றான், நான் ஆபிரகாமின் குமாரனாச்சே, நான் ஏன் அடிமையா இருக்கணும்? சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தினா விடுதலை. ஏன்னு கேள்வி கேட்டா முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட வந்து கேள்வி கேட்காத, ஏன் இப்படி செய்யணும், ஏன் நான் அப்படி பண்ணும். உனக்குள்ள இருக்கிறது உனக்கே தான் தெரியும். அல்லேலூயா. அதை நீ எடுத்து போட்டின்னா விடுதலை உனக்கு. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், காண்கிற யாவரும் குருடராக இருக்கிறார்கள். அல்லேலூயா. குருடராக இருக்கிறவர்கள் காண்கிறார்கள். புரியுதா நான் சொல்றது? எனக்கு தெரியுது, எனக்கு சத்தியம் தெரியுது என்றவன் குருடனா இருக்கணும். அல்லேலூயா. நான் சத்தியத்தை மனதார நான் கீழ்ப்படுகிறேன்னு சொல்றேன், குருடனா இருக்கிறவன் காண்கிறான். அல்லேலூயா. அதனால்தான் சத்தியம் கண்களை திறக்கிறதா இருக்கிறது. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் வாசிங்க. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். அல்லேலூயா. அது முகத்தில் மகிமையின் ஒளி எங்கள் இருதயத்திலே பிரகாசித்தார். அல்லேலூயா. இங்கே அந்த பலவீனத்தோடு இருக்கிற அந்த ஸ்திரியை அவர் அழைத்து, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய். ஏன் அந்த பலவீனம்? ஏன் அந்த பலவீனம்? மத்தேயு 26:41 வாசிங்க. மத்தேயு 26:41. நாங்கள் சோதனைக்குட்படுத்தாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சம் பலவீனம் உள்ளது என்றார். ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் பலவீனம் உள்ளது. அல்லேலூயா. இங்கே இயேசு இந்த வனாந்தரத்தில் ஜெபம் பண்ணுகிறார், யுத்தம் பண்றாரு. ஆனா மாம்சத்தில் என்ன பண்றாங்க? சீஷர்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அநேகரை பிசாசு தூங்க வச்சுன்னு இருக்கிறான். அல்லேலூயா. ஜெபிக்க வேண்டிய நீ, பிரகாசிக்க வேண்டிய நீ இன்னைக்கு தூங்கின்னு இருக்கிற. அல்லேலூயா. யாரோட தூங்கின்னு இருக்கிற? மரித்தோரோட தூங்கின்னு இருக்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா. உயிரோடு இருக்கிற உன்னை காலையில் எழுப்பினுக்கிறாரு. உயிரோடு இருக்கிறவர் உன் இருதயத்தை தட்டினுக்கிறாரு. உன்னை நான் பிரகாசிக்க வைக்கணும், உன்னை ஆசீர்வதிக்க வைக்கணும், நீ சாட்சியா இருக்கணும், நீ ஆசீர்வாதமா இருக்கணும், நீ ஊழியத்தை செய்யணும். நீ மரித்தவங்களோட உட்காந்துன்னு நீ என்ன பண்ணுகிற? தூங்கின்னு இருக்கிற. இன்னும் வாழ்க்கையில் இன்னும் ஒரு மாற்றம் இல்லை, விடுதலை இல்லை. அல்லேலூயா. மாம்ச பலவீனத்துக்கு நீ இடம் கொடுத்து கொண்டு இருக்கிற. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலை ஆக்கப்படுகிறாய். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த பலவீனத்தில் அந்த ஸ்திரீ ஆலயத்தில் இருந்தா. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆலயத்தில் தான் உனக்கு ஒரு விடுதலை கர்த்தர் தருகிறார். 2வது, சத்தியம் உங்களுக்கு போதிக்கும். யோவான் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யோவான் 14:26. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாக தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அல்லேலூயா. இங்கே சொல்லுகிறார், நான் அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாக தேற்றவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன யாவையும் நினைப்பூட்டுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உங்களுக்கு போதித்து நினைப்பூட்டுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய போதனை ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. இந்த போதனையை நீங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா உறுதியா இருப்பீங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எங்க போனாலும் போதித்து கொண்டே இருக்கிறார். வீட்டில் போனா போதிக்கிறாரு, கடற்கரையில் போதிக்கிறாரு, மலையில போதிக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப போதனை என்னது? உங்க வாழ்க்கையில என்ன உண்டாக்குறதுன்னா நினைப்பூட்டுதலா இருக்கிறது. அல்லேலூயா. இவ்வளோ போதித்தும் சீஷர்கள் எதை மறந்துட்டாங்க? எதை மறந்துட்டாங்க? ஏன் சொன்னார்? அவர்களோடு சொன்னார், மனுஷகுமாரன் அடிக்கப்படுவார், அடக்கம் பண்ணப்படுவார், 3ஆம் நாள் எழுந்திருப்பார். ஆனா இயேசு இப்ப சீஷர்கிட்ட சொல்றாரு, இப்பொழுது மனுஷகுமாரன் என்ன பண்ண போறாரு? அவர்கிட்ட என்ன பிடிக்க வர போறாங்க, கொடுக்க போறாருன்றார். அல்லேலூயா. உடனே பேதுரு சொல்றார், ஆண்டவரே இது உமக்கு
நடக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பொழுது இவங்க நினைவு கூறாங்கன்னா இயேசு உயிர் தெழுந்த பின்பு கல்லறையில் நினைவு கூறுறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், என் அப்பத்தையும் இரத்தத்தையும் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறுகிறாய். அல்லேலூயா. அப்ப இங்க இருந்து இந்த போதனையை கேட்டு நீ வாசல்ல போனவனே வார்த்தையை சத்துரு எடுத்துடக்கூடாது. அல்லேலூயா. சில பேர் நோட்டில் எழுதுறது கேட்டுன்னு அப்படியே பார்த்தா எல்லாம் 3 பாயிண்ட் அப்படியே கேட்டுங்கிற மாதிரி இருக்கும். பக்கத்தில் போயிட்டு முடிஞ்ச பேருக்கு என்ன செய்தின்னு கேட்டால் அதுவா நோட்டில் இருக்கிறத பார்த்து சொல்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க மோசே கிட்ட என்ன கொடுத்தாரு? கற்பலகையை கொடுத்தாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ மோசே கோபத்தில் என்ன பண்ணிட்டாரு? உடைச்சிட்டாரு. அல்லேலூயா. நீங்களும் உடைச்சிடுவீங்க தான் இப்போ எங்கே எழுதுகிறாரு? இருதயம் என்ற பலகையில கர்த்தர் ஆவினாலே உங்களுக்கு எழுதி கொண்டு இருக்கிறார். எழுத்து கொள்ளுகிறது ஆவி. அப்போ அந்த எழுத்து என்ன ஆச்சு? ஆண்டவருடைய கோபம் உண்டாகுது. ஆனா இந்த எழுத்து இருதயத்தில் எழுதுறார். அல்லேலூயா. அப்போ உன்னுடைய நல்ல நிலமா இருக்கும்போது இந்த வார்த்தை உன் இருதயத்தில் எப்படி இருக்கணும்? நல்ல செவுத்துல ஆணியாச்ச மாதிரி. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த போதனை சத்தியம் உனக்குள்ள இருந்தா ஆமென். அதனால தான் பேதுரு சொல்றாரு, இங்கே சொன்னாரு, நீங்களும் போய்விட ஆண்டவரே நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. அல்லேலூயா. வாசிங்கள் மார்க் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. மார்க் 12:13. அவர்கள் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படிக்கு பரிசேயரிலும் ஏரோதியரிலும் சிலரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீர் சத்தியமுள்ளவர் என்றும் உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். நீர் முகதாட்சிணியம் இல்லாதவராய் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர். ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ? நாம் கொடுக்கலாமோ கொடுக்க கூடாதோ என்று கேட்டார்கள். கவனிங்கள், நீர் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர். அல்லேலூயா. நீர் முகதாட்சிணியம் பார்க்கிறவர் அல்ல. அல்லேலூயா. யார் வந்திருக்கிறா? இங்கே அவரை பிடிக்கும்படியாய் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படியாக. அல்லேலூயா. ஏரோது சிலர் அவரிடத்தில் அனுப்பினார்கள். சில தந்திரமா பேசுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இங்க ஆண்டவர் அவருடைய தந்திரத்தை அறிந்திருக்கிறார். அன்பான தேவ ஜனமே, அல்லேலூயா. அப்ப இவருக்குள்ள இந்த சத்தியம் இருக்கிறபடினால் தன்னிடத்தில் பேசுகிறவர்கள் எந்த தந்திரவாதி ஆமென் அவனுடைய சத்தியம் இல்லை என்பதை நாம் என்ன பண்ணணும்? அறியணும். அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிற நீங்கள் இந்த சத்தியத்தில் இன்னும் தேவ சத்தியத்தில் வளர வளர, அல்லேலூயா, உங்கள் நடைமுறை வாழ்க்கையில் உங்களோடு நீங்கள் பேசுகிற மனிதர்களை சில கள்ள உபதேசங்கள் தேவையில்லாத ஆமென் சத்தியத்தை போதிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? குழப்பம் அடைஞ்சிடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் தான் சகல சத்தியத்துக்குள்ள உங்களை வழி நடத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவையில்லாத காரியத்துக்கு நீ என்ன பண்ணக்கூடாது? செவி சாய்க்க கூடாது. அல்லேலூயா. அப்ப இங்க அவர் என்ன சொல்றாங்கன்னா, அவருடைய என்ன சொல்றாங்கன்னா, ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமா அல்லவா? நாம் கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ராயனுக்கு வரி கொடுக்க கூடாதுன்னா ஒரு அபத்தம் சொல்லி அவர் என்ன பண்ணலாம்? சிலுவையில் அறியத்துக்கு ஒரு வழி. அல்லேலூயா. இயேசு ஞானம் உள்ளவராய் சுற்றி நடந்து போகிறார். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பாம்பை போல எப்படி இருக்கணுமா? வினா உள்ளவர்களா இருக்கணும். புறாவை போல. அல்லேலூயா. மொத்தம் பைபிள் எத்தனை புக்கு இருக்குது? 66. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் எத்தனை இருக்குது? 66ன்னு சொல்லிட்டு சவுண்ட் இருந்துச்சு. இப்போ பழைய ஏற்பாட்டில் எத்தனைக்குன்னு ஒன்று தான் சவுண்டு வருது. பழைய ஏற்பாட்டில் எத்தனை இருக்குது? 2 தான் சவுண்டு வருது. புதிய ஏற்பாட்டில் அல்லேலூயா. அப்போ இந்த புத்தகத்துக்குள்ள இருக்கிற மகத்துவத்தை ரகசியத்தை நீங்க அறியும் போது, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒருவனை என்ன பண்ண முடியாது? கேள்வி கேட்டு நிற்கவே முடியாது. நீங்கள் ஊழியம் செய்ய போறீங்கன்னா கூட நீங்கள் சொல்கிறத காரியத்தை என்ன பண்ணணும்? சத்தியத்தை தெளிவாக சொன்னீங்கன்னா கேட்குறவனுக்கு என்ன ஆகிடும்? அல்லேலூயா. இவர் உண்மை உள்ள தெய்வம்பா. வந்திருக்கிறவங்க நல்ல என்ன பண்ணியிருக்கிறாங்க? நல்ல சத்தியத்தை போதிக்கிறார்கள். அல்லேலூயா. இப்போ கேட்குறாங்க, ராயனுக்கு வரி கொடுக்கலாமா
கொடுக்க கூடாதா? அல்லேலூயா. அவங்க நினைச்சாங்க பெரிய ஏதோ ஒரு பதில சொல்ல போறாருன்னு. அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க, 16ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர் இந்த சுரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். ராயனுடையது என்றார்கள். அதற்கு இயேசு ராயனுடையது ராயனுக்கும் தேவனுடையது தேவனுக்கும் கொடுங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா. அவர் பேச்சில் அவர் பிடிக்க வந்தவங்க ஆச்சரியப்படுறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அவர் பேச்சில் கல்லாதவர், படிப்பு ஸ்கூலுக்கு போகலன்னு சொல்றாங்க பைபிள்ல. அவர் கல்லாதவராய் இருந்தும் இந்த ஞானம் எங்கிருந்து வந்தது? யார் சொல்லுது? ஊர்ல இருக்கிற ஜனங்க சொல்லுது. இன்னைக்கு உங்களை பார்த்து உங்க தெருவில் இருக்கிற ஜனங்க சொல்லணும். அல்லேலூயா. உங்களை பார்த்து சாட்சி சொல்லணும். என்ன சொல்லணும் தெரியுமா? அவங்க வாயில கர்த்தருடைய வார்த்தை வருது, அது ஜீவனா வருது, அது பலனா இருக்கிறது. உன்னை குறித்து ஒரு சாட்சி சொல்லணும். அவர் வாயிலிருந்து கிருபை உள்ள வார்த்தை புறப்பட்டது. அல்லேலூயா. அவர் பாருங்க, உங்களிடத்தில் ஒரு நாணயத்தை கொடுங்க, இந்த சொரூபமும் இந்த எழுத்தும் யாருடையது? அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்றாங்க இது ராயனுடையது. ராயனுடையதை தேவனுடையதை தேவனுக்கு கொடுக்குறீங்களா? உங்களை தான் கேட்குறேன். தேவனுக்கு கொடுக்குறீங்களா? ஆண்டவர் கொடுக்க வேண்டியதை கொடுக்குறீங்களா? அப்போ ராயனுடையதை கரெக்டாக கொடுக்குற. என்ன கொடுக்குற? என்ன செலுத்துற? வண்டிக்கு கட்டுறோம், வாடகை கட்டுறோம், எல்லாத்தையும் கட்டுறோம். எதுக்கு? ராய என்ன பண்ணுவான்? கரண்ட் பில்லு கட்டினா என்ன பண்ணிடுவான்? பீஸ் எடுத்து போயிடுவான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ராயனுடையதை என்ன பண்ணுறோம்? எல்லாத்தையும் கொடுத்துறோம். ஆனால் தேவனுடையதை என்ன பண்ணுறோம்? அடுத்த மாதம் பார்த்துக்கலாம், அடுத்த பார்த்துக்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், அடுத்த மாதம் உந்த பார்த்துக்கிறேன். அல்லேலூயா. இப்போ தேவனுடையதை, நீ தேவனுக்குடைய காரியத்தை, நீ முதல் தேவனுடைய ராஜ்யத்தை தேடினா இவைகள் எல்லாம் கர்த்தர் உனக்கு கூட கொடுக்குவார். சத்தியத்தை நீ தேடுவாயினால் நீ சத்தியத்தை என்ன பண்ணுவ? கண்டுபிடிப்ப. அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்கள். ஒருத்தனை குறித்து நான் சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்கள். அப்போஸ்தலர் 8:20. திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். கவனிங்கள், இங்கே எத்தியோப்பியா தேசத்து ஒரு மனுஷன், அவன் ஐஸ்வர்யம் உள்ளவனா இருக்கிறான், மந்திரியா இருக்கிறான். வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணுகிறான்? வேதத்தை வாசித்து கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. இப்போ வீட்டுக்கு போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? வேதத்தை ஆமேன்னு சொல்கிறோன்னா இல்லையா? முதல் வேதம் மூடும் பாரு. ஆத்மாவே சொன்னால் பேகெல்லாம் செக்கிங் ஃபுல்லாக மூடிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. லாஸ்ட்டில் ஆமேன்னு சொன்னால் அந்த காலம் அங்கே இருக்கும் பாரு. அல்லேலூயா. வீட்டில் கேட்பாங்க, இப்போ தானே போன சர்ச்சுக்கு, இவ்வளோ லேட்டாக, இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டிய? அவ்வளோ பெரிய சாட்சி வீட்டில் இருக்கும் பாரு. அல்லேலூயா. இங்கு வீட்டுக்கு போகும்போது வேதத்தை வாசித்து கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. சில பேருக்கு வேதத்தை வாசிக்கும் போது என்ன ஆகுது? புரியலை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஃபோனை பார்க்கும்போது என்ன ஆகுது? நல்லா கண்ணு விழிப்பாக இருக்குது பாரு. அப்படியே பார்த்துனே இருக்கிறோம். பைபிளை பார்த்தோன்னே என்ன ஆகுது? எங்கே இருக்கிற தூக்கமும் அங்கே தான் வருது பாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஜபம் வண்டி என்ன பண்ணி இடி முழக்க மாதிரி ஜபம் பண்ணுறது. அல்லேலூயா. பைபிள் வாசிச்சா எதுக்கு வாசிச்சா? சங்கீதம், நீதிமொழிகள். எதுக்கு? 2 மாத்திரை டெய்லியும். அல்லேலூயா. அல்லேலூயா. இது வண்டி நல்லா ஈஸியாக புரியுது. மீதி லேவியராகவும் மூடிடு, உன்னத பாட்டு மூடிடு. அல்லேலூயா. வெளிப்படுத்த இன்னும் மூடிடு. அல்லேலூயா. நீ வேதத்தை திறந்தா கர்த்தர் உன் கண்களை திறப்பார். அல்லேலூயா. இவன் பாருங்க வேதத்தை வாசிக்கிறான். ஏசாயாவா இயேசுவான்னு தெரியல. அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தா இவன் திரும்பி எங்க வரமாட்டான்? எருசலேமுக்கு வரமாட்டான். அல்லேலூயா. இப்போ எத்தியோப்பியா தேசத்துக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். இப்போ சமரியாவில் எங்க இருக்கிறார்? பிலிப்பு பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிற. ஆண்டவர் சொல்றாரு, இங்க ஊழியம் முடிஞ்சிச்சு, என்ன பண்ணு? நேர வனாந்தரத்துக்கு போ. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. இந்த சத்தியமானது உங்க வாழ்க்கையில என்ன செய்கிறதுன்னா ஒரு 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 ரட்சிப்பை உண்டாக்குறது. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உண்டாக்குறது. நீங்கள் வாசிங்கள் 29ஆம் வசனம் வாசிங்க. ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன், போதுமா? இங்க கவனிங்க, இங்க இயேசுவை குறித்து பிரசங்கித்தான். அல்லேலூயா.
இயேசுவை குறித்து பிரசங்கித்தவனே அந்த மந்திரி என்ன கேட்டான்? மந்திரி என்ன கேட்டான்? 38ஆம் வசனம் வாசிங்க. ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அல்லேலூயா. இயேசுவை நீ அறிஞ்சா முதல் உனக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். இயேசுவை நீ அறிந்தா அபிஷேகத்தை கொடுப்பார். இயேசுவை நீ அறிந்தா அல்லேலூயா உன்னை கர்த்தர் சகல சத்தியத்துக்குள்ள உன்னை நடத்துவார். இவன் இயேசுவை அறிந்தான், முழு இருதயத்தோடு விசுவாசித்தான். இவன் சொன்னா பிலிப்பு ரதத்தை நிறுத்த சொல்ல, அவனே சொல்றான் ரதத்தை நிறுத்து, இதுக்கு மேலே தண்ணி தாண்டி போயிடும். அல்லேலூயா. தண்ணியை நீ தாண்டி போவாத. தண்ணி உன் பக்கத்தில் வச்சிருக்கிறாரு, ஊற்று உன் பக்கத்தில் வைத்திருக்கிறார், ஆசீர்வாதம் உன் எல்லையில் வைத்திருக்கிறார். இனி நீ தாமதிக்க வேண்டாம். அல்லேலூயா. நீங்கள் 8ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியாவிலே ஒரு பட்டணத்துக்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து இயேசுவை பிரசங்கித்தான். இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்தான். அல்லேலூயா. அசுத்த ஆவிகள் வெளியே புறப்பட ஆரம்பித்தன, வியாதிகள் குணமாக்கப்பட்டன. அல்லேலூயா. அந்த நாமத்துக்கு எல்லா நாமமும் முழங்கால் முடங்கவும் நாவுகள் அறிக்கையிடவும் அந்த நாமத்தை கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இயேசுவை நீ பிரசங்கிக்கணும். உன்னை நீ பிரசங்கித்தா, உன் வாழ்க்கை நீ பிரசங்கித்தா ஒரு அற்புதம் நடக்காது. அல்லேலூயா. அவன் ரதத்தில் போயின்னு இருக்கிறான், ஆராதிச்சுட்டு திரும்பி போகிறான். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், அவன் என்ன ஆராதிச்சுட்டு அவன் ரதத்தில் என்ன பண்ணுறான்? பைபிள் வாசின்னு போகிறான். நீ அந்த சத்தியத்தை அவனுக்கு விளக்கி சொல்லு. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வேதத்தை நீ விளக்கி விளக்கி அறிய கர்த்தர் உன் இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய செய்வார். மந்த இருதயத்தை, அசதி உள்ள உன் இருதயத்தை, அல்லேலூயா, எதிர்காலமே இல்லாத உன் இருதயத்தை கர்த்தர் கொழுந்து விட்டு எரிய செய்வார். அல்லேலூயா. நீ போக வேண்டிய தூரத்தை கர்த்தர் உன்னை பலப்படுத்தி, இன்னும் நீ போக வேண்டிய தூரத்தை கர்த்தர் உன்னை போக உதவி செய்வார். எலியா 40 நாள் இரவும் பகல நடந்தான். அல்லேலூயா. கர்த்தர் அவனை தேவ பலத்தினால் இடைகட்டினார். இன்னைக்கு தேவ பலன் இல்லாமல் சோர்ந்து போய் சரீரத்தில் சூறச்செடியில் பத்துன்னு இருக்கிறியா? அல்லேலூயா. போதும் கர்த்தாவே, என் வாழ்க்கையில் ஒரு ஜெயம் இல்லை ஆண்டவரே, ஒரு வெற்றி இல்லை. அல்லேலூயா. போதனை என்ன செய்யணும்? உன்னை பலப்படுத்தும். வாசிங்கள் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20 வாசிங்க. பின்பு அவன் போஜனத்தின் பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீசருடனே சில நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று தேவனுடைய ஆலயங்களில் பிரசங்கித்தான். அல்லேலூயா. தாமதமின்றி. ஏன் உன் காரியம் தாமதமா இருக்குதுன்னா நீ தாமதமா இருக்கிற. அல்லேலூயா. இன்னும் நீ சரிப்படுத்தல, இன்னும் குடும்பத்தை நீ சரிப்படுத்தல, இன்னும் வாழ்க்கை நீ சரிப்படுத்தல. இங்கே பவுல் போஜனத்தின் பலத்தினால் பலப்பட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் கிறிஸ்துவை திருஷ்டாந்தப்படுத்தினான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 3வது காரியத்தை நாம் பார்க்கலாம். சத்தியம் உங்களோடு இருந்து வழி நடத்தும். யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவான் 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாக வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அல்லேலூயா. இங்கே இயேசு சொல்றார், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்போது என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கும்படி சத்திய ஆவியாக தேற்றரவாளன் உங்களோடு கூட இருப்பார். என்னன்னைக்கு உன்னோட இருப்பார். அல்லேலூயா. இயேசு சொல்றார், நான் இதோ போகிறேன், தேற்றரவாளன் உங்களிடத்தில் வருவார். அல்லேலூயா. அதனால தான் இயேசு சொன்னார், நான் உங்களை திக்கற்றவளாய் விடே. நான் போறேன்ப்பா, ஆனால் நான் போவேனாகில் உங்களிடத்தில் தேற்றரவாளர் வருவார். அவர் உன்னை தேற்றுவார், அவர் உன்னை விசாரிப்பார். அல்லேலூயா. அவர் உன்னை ஒவ்வொரு நாளும் விசாரிப்பார். அல்லேலூயா. அவர் உனக்காக வேண்டிக் கொள்ளுவார். ரோமர் 8:26 வாசிங்க. ரோமர் 8:26. ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உனக்காக வேண்டுதல் செய்வார். அல்லேலூயா. உன் பலவீனத்தில் ஆண்டவர் உனக்கு வேண்டுதல் செய்யக்கூடிய ஆவியானவர் கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். சில பலவீனங்களில் நீங்கள் சோர்ந்து போறீங்க, எனக்கு வார்த்தை கூட வரவில்லை. அல்லேலூயா. நான் ரொம்ப முடங்கி போயிட்டேன், என் வாழ்க்கையில்
இந்த சோர்வுகள் பலவீனங்கள் என்னை எழுந்திருக்க முடியாத சூழ்நிலை வந்துச்சு, நான் சொல்லுவேன் ஆவியானவர் உனக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என்றென்றைக்கு உங்களோடு கூட இருக்கும்படி ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறார். அல்லேலூயா. அந்த ஆவியானவர் உங்களை என்ன செய்கிறார்னா கடைசி வரைக்கும் உன்னை வழி நடத்துவார். அல்லேலூயா. நீங்க அவர் ஆண்டவரை ஏன் கரத்தை பிடிச்சு கொள்ளுங்க, நீங்க என்ன நடத்துங்க, நீங்க சொல்லுனீங்கன்னா அவர் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. பவுல் சொல்றார், பட்டணந்தோறும் கிராமந்தோறும் எனக்கு கட்டுகளும் உபத்திரங்கள் வைத்திருக்கிற ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. உனக்கு எதிராய் உருவாக்கப்படுகிற எல்லா காரியத்தை ஆவியானவர் உனக்கு வெளிப்படுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அகபு என்கிற தீர்க்கதரிசி பவுலுடைய கச்சை எடுத்து சொல்றார், இந்த கச்சையுடையவனை ஜனங்கள் யூதர்கள் எருசலேமில் அவனை கொடுத்து தண்டனைக்கு ஒப்புவிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, அவருக்காக மரிக்கிறதுக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உங்களோடு நடப்பாருன்னா உங்களை திட்டம் தெளிவுமாக ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். அல்லேலூயா. இங்கே யாக்கோபு சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். நீங்கள் வாசிங்கள். ஆதியாகமம் 32 அதிகாரம் 10 வசனம். ஆதியாகமம் 32:10. என் கோபம் இவர்கள் மேல் மூலவும். 32:10ங்களா? ஆமாங்கய்யா. அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லாம் நான் எவ்வளவு பாத்திரவான் அல்ல. இந்த யோர்தானை கடந்து போனேன், இரு பரிவாரங்களோடு உடையவனானேன். அல்லேலூயா. யாக்கோபு சொல்றார், எல்லா சத்தியத்துக்கும் தயவுக்கும் நான் பாத்திரவான் அல்ல. நான் வெறும் கோலாய் வந்தேன், ஒண்ணுமில்லாம வந்தேன். இன்னைக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வாதத்தோடு திரும்ப பண்ணினார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நான் உன்னை அனாதியாக விட்டு போல, நான் ஒரு தேற்றரவாளனை உனக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. அவர் உன்னை தேற்றி நடத்துவார். யாக்கோபு சொன்னார், எல்லா தயவத்துக்கும் சத்தியத்துக்கும் நான் பாத்திரவான் அல்ல. அல்லேலூயா. லாபான் என்கிறவன் அவன் ஆசீர்வாதத்தை எடுக்கிறவனா, நன்மையை திருடுகிறவனா இருக்கிறான். அல்லேலூயா. ஆனால் யாக்கோபோடு கூட சத்தியம் இருந்தது. அல்லேலூயா. 28 அதிகாரம் 15 வசனத்தில் கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். ஆதியாகமம் 28:15, நான் உன்னோடு இருந்து நீ போகிற எல்லா இடத்திலும் உன்னை காத்து, கவனிக்க, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடவில்லை. அல்லேலூயா. நான் இந்த தேசத்துக்கு உன்னை கொண்டு வந்தேன், நான் கூடவே தான் இருப்பேன். அல்லேலூயா. உன்னை நான் பாதுகாப்பேன், உன்னை திரும்பி வர பண்ணுவேன். அல்லேலூயா. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை கைவிட மாட்டேன். எப்ராமே, நான் உன்னை கைவிட மாட்டேன். அல்லேலூயா. ஆவியானவர் தெளிவாக நடத்துகிறார். அல்லேலூயா. அங்க பெற்றோரை விட்டு வருகிறார் யாக்கோபு. அல்லேலூயா. ஆமென். பேர் சபா விட்டு வருகிறார். ஆனால் ஆண்டவர் அவரோடு கூட அந்த படுத்திருக்கிற பூமியில் அவர் கல்லை தன் தலையாண்ட வைத்து கொண்டிருக்கிறார். கூடாரவாசியாயிருந்த யாக்கோபு தன்னந்தனியாக இருந்தாலும் கர்த்தர் அவருக்குள்ளே இருந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறார். நீ தனியாக இருக்கன்னு நினைக்காத, நான் உங்களோட தான் இருக்கிறேன். அல்லேலூயா. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருக்கிறேன், நீ ஆறுகளை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. சில சூழ்நிலைகளை நம்ம கர்த்தர் நம்மளோடு இல்லாத போல நினைக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் உங்களோடு என்றைக்கோ உங்களோடு கூட இருக்கும்படி இந்த சத்திய ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் இயேசுவோடு கூட இருந்த இந்த சீஷர்கள் என்ன பண்ணல? அவங்க பாருங்க, அவரோடு கூட இருந்து அவரை விசுவாசிக்க என்ன பண்ணல? முடியாதவர்களாக இருக்கிறார்கள். மார்க் 9 அதிகாரம் 18-19 வாசிங்க. மார்க் 9:18-19. அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி எங்களால் அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், பொறுமையா இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், என்னன்னைக்கு நான் கூட இருப்பேன் வாக்கு பண்ணினேனே. அல்லேலூயா. ஆனாலும் நீ ஏன் இன்னும் நான் கூட இருக்கிறது விசுவாசிக்காம இருக்கிற? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் உங்களோடு கூட இருந்தா நீ என்ன செய்யணும்?
என்ன செய்யணும்? உன்னை விட்டு பிசாசை நீ என்ன பண்ணணும்? துரத்தணும். துரத்துறதுக்கு உனக்கு என்ன, நீ என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? வாசிங்கள் 29 வாசிங்க. அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி எவ்விதத்தினாலும் போகாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், எது வரைக்கும் நான் உங்களோட இருப்பேன்? நான் உங்களோட தானே இருக்கிறேன். நான் கூட இருக்கிறதுனால நீ என்னோட கூட இருக்கிற கொஞ்சம் கூட உனக்கு கூட ஒண்ணுமே இல்லையே. அல்லேலூயா. எனக்குள்ள இருந்த கொஞ்சம் விசுவாசம் கூட இல்லையே, கொஞ்சம் ஜபம் கூட இல்லையே. கேட்டா என்னது? நான் ஏசப்பா கூட தான் இருக்கிறேன், ஏசப்பா கூட தான் நடக்கிறேன், ஜெபாலயத்துக்கு தான் போகிறேன், நான் விசுவாசியா இருக்கிறேன் சொல்றதான் தவிர உனக்குள்ள என்ன இல்லை? ஜபமும் இல்லை, உபவாசமும் இல்லை. அல்லேலூயா. இந்த ரெண்டு இருந்தா இந்த ஜாதி பிசாசினை துரத்தலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்துவர் நமக்குள்ள ஆண்டவர் என்ன பண்றார்? உன்னை எப்படியாவது என்ன பண்ணணும்? என்ன போல உன்னை மாற்றணும்னு ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. நீ ஒரு நாள் என்ன பண்ண மாட்ட? அவரோட கூட இருக்கணும் தான் விரும்புகிற, அவரை போல மாறணும்னு விருப்பமே இல்லை. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், ஏசப்பா போல உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மாறணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் போல ஞானமுள்ள போதனை, அவர் போல அதிகாரமுள்ள ஒரு போதனை, அவருக்குள்ள இருக்கிற அதிகார வல்லமை. அல்லேலூயா. மோசையை பார்க்குற ஒரு மலை மேலேயே இருந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் போக சொன்னால் போவார், வர சொன்னால் வருவார், ஆகாரத்துக்காக பேச சொன்னால் பார்வோட பேச சொன்னால் பேசுவார். ஆனால் இயேசு அப்படி இல்லை. அல்லேலூயா. இரவும் பகலும் தேவனோடு பேசிக்கொண்டே இருப்பார். தேவன் ஜனங்களோடு போதகத்தை குறித்து கொண்டு இருப்பார். ஜனங்க எதில் பலவீனமாக இருக்கிறாங்களோ அந்த பலவீனத்திலிருந்து கர்த்தரால் விடுதலையாக்கக்கூட அவருக்கு போதிப்பார். அல்லேலூயா. இங்கே சீசர்கள் கேட்குற, ஏன் எங்களால் கூடாமற் போயிட்டு? அல்லேலூயா. இங்கே சொல்கிறாரு, உங்களுக்குள்ள என்ன இல்லை? ஜபம் இல்லை, உபவாசம் இல்லை. அல்லேலூயா. ஆனால் பரிசேயனுக்குள்ள என்ன இருக்குது? ஜபம் இருக்குது, உபவாசம் இருக்குது. அல்லேலூயா. ஆனால் அவனுக்குள்ள என்ன இல்லை? சத்தியம் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. தாழ்மை இல்லை. ஆனால் உனக்குள்ள ஜபமும் உபவாசம் இருந்தா பிசாசை நீ துரத்தலாம். உன் கூடாரத்துக்கு விரோதமாய், உன் பிள்ளைகளுக்கு விரோதமாய், உன் எல்லைகளுக்கு விரோதமாய் சத்துரு தடை பண்ணி வைத்திருக்கிற எல்லா தடைகளை அதிகாரத்தோடு கூட துரத்தக்கூடிய வல்லமை நீ பெற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. இப்போ இந்த வேதத்தை நீ எடுக்கிற, நீ இந்த வேதம் உனக்குள்ளே இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த சீஷர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் ஆண்டவர் சொன்ன, எது வரைக்கும் நான் பொறுமையாக இருப்பேன்? 2026 வரைக்கும் நான் பொறுமையாக இருக்கிறேன். இன்னும் உனக்குள்ள என்ன இல்லை? ஒரு மாற்றமே இல்லை, ஒரு விசுவாசமே இல்லை. அல்லேலூயா. அவரை தேடி குஷ்டரோகி குருடர்கள் வருகிறார்கள். வீட்டில் வந்து, ஆண்டவரே எங்கள் கண்களை திறந்தரலாம். அப்போ ஆண்டவர் கேட்டாரு, என்னிடத்தில் வல்லமை உண்டு என்பதை விசுவாசிக்கிறாயா? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உன்னுடைய பிரச்சனை மலை போல இருந்தாலும் அதை கடுகாய் மாற்ற அவர்கிட்ட வல்லமை உண்டு என்பதை விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க தொடர்ந்து தேவ சமூகத்தில் வருகிறீர்கள். அல்லேலூயா. தேவன் உங்களோடு கூட இருக்கிறத நீங்க உணர்றீங்களா? உங்க வீட்டுக்குள்ள கர்த்தர் ரட்சிப்பை தரப்போகிறதை நம்புகிறீர்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறதை விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தரால் நீங்கள் பயன்பட போகிறதை நம்புகிறீர்களா? எந்த ஒரு முயற்சியும் உங்களுக்குள்ள இல்லைன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் தோட்டக்காரராக இருக்கிறார், உங்களை தோட்டத்தில் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. 5 வருஷம் தோட்டத்தில் உங்களை என்ன பண்ணிக்கிறார்? தண்ணி ஊற்றி இருக்கிறாரு. அல்லேலூயா. இந்த 6வது வருஷம் வரப்போகுது. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கனி கொடுக்கணும். நீ கர்த்தருக்கு கனி கொடுக்கணும். நீ கர்த்தருக்காக வாழணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டு சொன்னார், முடிவு பிறந்து சகல நாட்டில் நான் கூட இருக்கிறேன், புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீசரா. நீங்க விசுவாசியதா இருக்கிற, இன்னும் யாரா மாற மாட்டற? சீசரா மாற மாட்டற. அல்லேலூயா. ஒரு சீசத்துவம். அல்லேலூயா. சிலுவை எடுக்கிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். இயேசுவை பின்பற்றுகிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசுவுக்காய் வாழக்கூடிய ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். இயேசு அவர் சொன்னார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், தேற்றவாரனை உங்களோடு கூட இருப்பார். இந்த தேற்றவாரை என்ன பண்ணுவார் தெரியுமா? பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார், நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவார், நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். நீங்க நினைக்கிறீங்க இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஏதோ ஒரு முடிஞ்சிருது இல்லை. உனக்கு ஒரு நீதி உள்ள ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது, பரலோக ராஜ்யம் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள நீ பிரவேசிக்கணும், பிள்ளைகள் பிரவேசிக்க வேண்டும்.
உனக்குள்ள ஒரு தேவ பயம் இருக்கணும், தேவ நடுக்கம் இருக்கணும். அல்லேலூயா. நீ ஆயத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. இன்னும் நீங்கள் ஆயத்தம் இல்லாமல் இருப்பீங்கன்னா நீங்கள் ஆண்டவருடைய சத்தியம் உங்களுக்குள்ளே காணப்படாது. நம்ம எல்லா கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தகர் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தகர் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம் நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம், சுத்த பசும்பொன் தெளிந்திடும் தேன். நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம், சுத்த பசும்பொன் தெளிந்திடும் தேன். இதயம் மகிழும் கண்கள் தெளியும், இருண்ட ஆத்மா உயிரடையும். இதயம் மகிழும் கண்கள் தெளியும், இருண்ட ஆத்மா உயிரடையும். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தகர் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம் பேதைகளிடும் ஞானம் அருளும், வேத புத்தகம் மேன்மை தரும். பேதைகளிடம் ஞானம் அருளும், வேத புத்தகம் மேன்மை தரும். இரவும் பகலும் இது என் தியானம், இனிமை தங்கும் தனிமையிலும். இரவும் பகலும் இது என் தியானம், இனிமை தங்கும் தனிமையிலும். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தகர் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம். சத்திய வேதம். பேதுரு பேதையாயிருந்தான். மீனை பிடிக்கிறது தவிர அவனுக்கு வேறு எதுவுமே இல்லை. அவன் சத்தியத்தை போதிக்க ஆரம்பித்தான். அவனோடு இருந்தவர்கள் சொன்னார்கள், அவன் பேதையாயிச்சே, அவனுக்கு படிப்பறிவு இல்லையே. ஆனால் அவன் இயேசுவோடு கூட இருந்தான். அவன் இயேசுவோடு கூட இருந்தான். அவன் சத்தியத்தை அறிய ஆரம்பித்தான். அவனாலே கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிட்டார். அல்லேலூயா. பார்க்க நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு சத்திய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். நமக்குள்ளே இருக்கிற சத்தியம் நமக்கு ஒரு விடுதலையை தரும். அந்த சத்தியம் நம்மை போதிக்கிறதா இருக்கிறது. அந்த சத்தியம் உங்களோடு கூட இருக்கிறது. அந்த சத்தியம் உங்களை வெட்கப்படுத்தாது. அந்த சத்தியம் உங்களை கூனி குறுகி விடாது. அந்த சத்தியம் உங்கள் கடைசி வரைக்கும் உங்களை உங்கள் குடும்பத்தை அவர் நடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறார். ஆண்டவரே, சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளே உங்களை நடத்துவார். ஒரு வரும் காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் என்ற வார்த்தையின்படியாக ஆண்டவரே, வந்திருக்கிற சபையார் சபைக்குள்ளார் எல்லாரும் அந்த சத்தியத்துக்குள்ளே நிறைந்தவராய் ஆண்டவரே, உடைய வருகைக்கு எப்போதும் ஆயத்தப்படும்படியாக ஆண்டவரே, சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான் என்ற வார்த்தையின்படியாய் ஆண்டவரே, மேகங்களோடு வருகும்போது உடைய சத்தத்தை அறிகிறவர்களாக உணர்கிறவர்களாக ஆண்டவரே, எப்போதும் உடைய சத்தியம் எங்களுக்குள்ளே காணப்படட்டும் ஐயா. நாங்கள் படுத்தாலும் எழுந்தாலும் தாவீது சொல்றார், பாதி ராத்திரியில உடைய நீதி நியாயங்களை நான் நினைக்கிறேன் என்று சொன்னது போல எனக்கு நடுங்கிறவனே நான் நோக்கி பார்ப்பேன் என்ற வார்த்தையின்படியா ஆண்டவரே, எப்போதும் உமக்கு பயந்து இந்த வார்த்தை கைக்கொள்ளுகளை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் தாவீது சொன்னது போல
இந்த சத்தியத்தை எப்போது நாங்கள் காத்துக்கொள்ள நீர் உதவி செய்வீராக. நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்கள் கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.